பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் கிறிஸ்தவத்தை சீரழிக்கும் ஜான் ஜபராஜ் அண்ணா, த டெஸ்ட்ராயர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி மிஸ்டர் ஜான் ஜபராஜ். கிறிஸ்தவ மக்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து வராங்களோ அதே அளவுக்கு கிறிஸ்தவ பாஸ்டர்களும் வளர்ந்து வராங்க. அதுக்கு காரணம் கிறிஸ்தவ மக்களோட ஃபுல் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுற பாஸ்டரில் ஒருத்தரான ஜான் ஜபராஜை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச காலத்திலேயே இவர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்க காரணம் என்ன அப்படின்னா இவரோட சாங்ஸ். இவர் எழுதின பாடல்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இவரோட ஸ்டேஜ் ஸ்பீச் இது நிறைய யூத்தை கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுனால இவர் ரொம்பவே ஃபெமிலியர் ஆகிட்டார். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கேர் பண்ணாமல் தன்னோட வழியில் போகிற ஜான் ஜபராஜ் அவர்கள் எப்படி தவறான போதனை பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டேஜ்லையுமே இவர் சொல்கிற ஒரே விஷயம், நான் ஆர்எஸ்எஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். இவர் இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கிறிஸ்தவத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற சிம்பதி கிரியேட் ஆகுது. ஆர்எஸ்எஸ் அடி வாங்கியிருக்கேனா, ஒருத்தனை அப்படியே அடிச்சு கூட்டு போயிட்டான், வாடா என்ன அவனுக்கு எங்கள் ஊரில் என்ன மாற்றிட்டு இருக்க வா அப்படின்னு கூட்டு போயிட்டான். உடம்பையே கிழிச்சு எடுக்கிற மாதிரி 63 கசேடி வாங்கின பவுல் கூட நான் பிரயோஜனமே இல்லாத ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு கஷ்டம் அப்படின்னு ஸ்டேஜுக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய கேவலம். அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், நிறைய டைம் சாப்பிடாம மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேஜில் அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கேன். எங்கள் பாஸ்டர் சில நேரத்தில் பிஸி ஆயிடுவார். எப்போவுமே நம்ம பாஸ்டர் நம்ம மேலேயே அட்டென்டிவாக இருக்கணும், எல்லாத்தையும் கொடுக்க நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. தே ஆர் பிஸி வித் மெனி திங்ஸ். சில சமயம் எங்கள் பாஸ்டர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார், பட்டினி கடந்து வேலை பார்த்துருக்கேன். ஒரு நாள் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கும் போது மயங்கி விழுந்துட்டேன். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்ததை இன்னைக்கு ஸ்டேஜில் சொல்லி கைத்தட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்கள் காணிக்கை எடுக்கிற விதம், காணிக்கை அப்படிங்கிறது என்னோட மனசுக்கு பிடிச்சிருந்து நானாக கொடுக்கறது. ஆனால் நீங்கள் ஆஃபரிங் எடுக்கிற விதம், எனக்கு நிறைய தேவை இருக்கு, முதல்ல கொடு, ஆண்டவர் கொடுப்பார். விசிறித்தனம் பண்ணதெல்லாம் போதும். ஆர் யூ ரெடி? எப்பா பக்கெட்ல எடுத்து வைங்கப்பா, மறுபடியும் பக்கெட்டை நம்ம ஆள்கிட்ட கொடுங்க. ஆர் யூ ரெடி? அது 1 கிராமா இருக்கலாம், இல்லை 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்லை, பணத்தை போடு. ஒன்றும் இல்லை பாஸ்டர், செக்கை போடு. ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிற யாரும் இந்த கூட்டத்துக்கு வரது எல்லாமே எங்களை மாதிரி ஏழைகளும் மிடில் கிளாஸ் மட்டும்தான். கஷ்ட காலத்தில் உதவும் அப்படிங்கிறதுக்காகவும் அம்மா, மனைவி, அக்கா, தங்கச்சி இவங்க சந்தோஷத்துக்காகவும் நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் இந்த நகைகள். ஆனால் அதையும் நீங்கள் கிறிஸ்துவோட பேரை சொல்லி பிடுங்கணும்னு நினைக்கிறீங்களே, இதுக்கு பேர் காணிக்கையா இல்லை வழிப்பறியா? அந்த அங்கே கொடுக்குற காணிக்கைக்கு நீங்கள் இறைவார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல, அது எதுவுமே இல்லை. உங்களோட சொந்த கற்பனையும் உங்கள் வாழ்க்கையே நடந்தது மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட ஸ்பீச் நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்கள், அதில் எவ்வளோ முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்பீச் உங்களுக்கும் யூஸ் இல்லை, அதை கேட்குற எங்களுக்கும் யூஸ் இல்லை. இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு நாங்கள் சொன்னாலோ கேள்வி கேட்டாலோ நீங்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையே கஷ்டப்படுத்துனாங்க, என்ன கஷ்டப்படுத்த மாட்டாங்களா என்ன நானும் ஒரு ஊழியக்காரன் தானே அப்படிங்கிறீங்க. இவன் பைத்தியக்காரன், யாரு? இயேசுவர். இன்னொரு இடத்துல இவன் மதுபானக்காரன், இன்னொரு இடத்துல இவன் விபச்சாரிகளின் நண்பன். யாருக்கு? இயேசுவுக்கு பேரு. அவரே அப்படி கூப்பிடுறாங்க, அப்ப நம்மள என்ன கெட்ட வார்த்தைலாம் போடுவோம்? ஆமென் சொல்லுங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து கூட நீங்க கம்பேர் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளோட வார்த்தைகளுக்காகவும் நமக்காகவும் வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை அனுபவிச்ச அவர் எங்க? அவர் பேரை சொல்லிட்டு மனைவி, மக்கள், காஸ்ட்லி கார், பங்களா இப்படி சொகுசா வாழ்ற நீங்க எங்க? அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல உங்களை மாதிரி ஃபால்ஸ் பாஸ்டர்ஸ் கிட்ட நான் பார்க்குற ஒரு அருவருப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பண்ற எல்லா தப்புக்குமே அவர் பேரை யூஸ் பண்றீங்க. நம்மளை குறை சொல்றவங்களாம் சொல்லட்டும், நம்மளை பகைக்கிறவங்களாம் பகைக்கட்டும், என்னை விட்டு புகழ் போகட்டும், பெயர் போகட்டும், யாருனாலும் போகட்டும், என் கூட ஆண்டவர் இருக்கிற வரைக்கும். கஷ்டப்படுறவங்ககிட்டையும் சைக்கிளில் போகிறவங்ககிட்டையும் காணிக்க வாங்கி நீ ஆடிக்கார் வாங்கு அப்படின்னு சொல்லி பைபிளில் எங்கே சொல்லியிருக்காங்க? நீங்கள் தப்பு பண்ணுங்கள், பித்தலாட்டம் பண்ணுங்கள், என்னமோ பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் ஏன் கடவுளோட பேரையும் இயேசு கிறிஸ்துவோட பேரையும் யூஸ் பண்ணுறீங்க? ஐநூறு இல்ல, 1000 இல்ல, ஆனாலும் வீட்டில குறையே இல்ல, வெட்கப்பட்ட இந்த நாகர்கோவிலில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினாரே. தப்பு உங்கள் மேலே மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஃபால்ஸ் பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுற எங்கள் மேலேயும் தான் இருக்குது.
நான் பணத்துக்காகவோ இல்லை உங்களை வச்சு இந்த விளம்பரம் பண்ணிக்கிறதுக்காகவோ இதை ஷேர் பண்ணலை. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்கு என்னோட பேர் கூட என்னன்னு தெரியாது. நான் அந்தளவுக்கு பெரிய யூடியூபரும் இல்லை. என்னால் ஒரு 4 பேத்துக்கு இந்த விஷயம் புரிஞ்சால் எனக்கு அது போதும். அண்ட் இயேசு கிறிஸ்துவையும் அவரோட வார்த்தைகளையும் உண்மையாக ஃபாலோ பண்ணுற யாராக இருந்தாலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.